அன்பின் பிரியமே, நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் வைத்து கலங்கி கொண்டு இருக்காதே. என்ன நடந்து விடுமோ என்றெல்லாம் பயப்படாதே. கடந்த காலத்தில் நடந்து முடிந்தவற்றை நினைத்து வருந்தி கொண்டே இருக்கின்றாய். எதிர்காலத்தில் நடக்கப் போவது இதுதான் என்று நீயே நிர்ணயித்து கொண்டு அதை நினைத்து கலங்கி கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய கடந்த காலமும் எதிர்கால பயமும் இந்த நிகழ்காலத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றன என்பதை எப்பொழுது உணரப்போகின்றாய்? கடந்த காலம் கடந்துவிட்டது. அதை நீ கடந்து வா. அதை ஒரு பொழுதும் மாற்ற முடியாது. உன்னுடைய எதிர்காலம் எதுவென்று நீயே முடிவு செய்துவிட்டாய். அது காலத்தின் கையில் இருக்கின்றது. நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் இங்கே தவறாக நடக்கவில்லை. எனவே உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. அது ஏற்கனவே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எது எப்படியாயினும் உன் எதிர்காலம் நடந்தே தீரும். அதை நீ கடந்தே போவாய். இத்தனை பயப்படும் நீ அந்த எதிர்காலத்தை சந்திக்கும் பொழுது மிகவும் சாதாரணமாக கடந்து சென்று விடுவாய். இதுவரை நீ சற்று சிரமமான காலங்களைத்தான் சந்தித்து கொண்டு இருந்தாய். ஏனென்றால் அது உன் கர்ம பலன். ஒன்றை நினைவில் கொள், நானும் நீயும் வேறல்ல. கர்மாக்களை கடைப்பிடிக்கும் விஷயத்தில் தர்க்கம் செய்ய வேண்டாம். ஜீவர்களுக்கு நன்மை உண்டாக்கவே கர்மாக்கள் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளன. யாருக்கு எது நலமோ அது முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டு உள்ளது. நல்ல கர்மாக்களை அனுசரிப்பதன் மூலமே கர்மா நிச்சயமாக கரைந்து போகின்றது. வேதங்களாகட்டும் சாஸ்திரங்களாகட்டும் அதிகமாக எதை பற்றி விவரமாக கூறுகின்றதோ அவை நன்மை அளிப்பவை என்பதை மறக்க வேண்டாம். எனவே இந்த கர்மாக்களை கழிக்கும் பொழுது அதிக சிரமப்பட வேண்டாம். எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். எல்லாம் நன்மைக்கே என்ற தாரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. இனி நீ எந்த காரியம் செய்யும் பொழுதும் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டு நீ செய்யும் காரியங்களை இந்த சாய்க்கு அர்ப்பணம் செய். யார் காரியங்களை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு என் உதவி கிருபை எப்பொழுதும் இருக்கும். என்னை ஒவ்வொரு கணமும் ஸ்மரித்து வந்தால் அவர்களுடைய கர்மாக்கள் என் பாதங்களில் சரணடைகின்றன. நான் சாயின் ஸ்வரூபமே என்பதை வளர்த்துக்கொள். நானும் நீயும் வேறல்ல கண்மணி. நீ என்னுடைய பிரதிபிம்பமே. நீ காண்பது என் ஸ்வரூபமே என்ற நம்பிக்கை இருந்தால் நான் உன்னுடையவனே. இவ்வாறு நீயும் நானும் ஒன்றாக செயல்படும் பொழுது என்னை மீறி உனக்கு ஏதேனும் பாதகமான செயல்கள் அமைந்து விடுமா? சொல். ஆம் கண்மணி, எல்லாம் உனக்கு சாதகமாகவே செல்லும். நீ அனைத்திலும் வளர்ச்சி அடைவாய். அடைய வைப்பேன். உலக நியதிக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின்படி தூய வாழ்க்கை மட்டும் நடத்து. நீ உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் காட்டிக்கொள்ளாதே. சிலர் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கின்றார்கள். யார் உன் உண்மையான நலம் விரும்பி என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையுடன் இரு. உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயம் வரும். உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கின்றாய். இந்த மேன்மை பொருந்திய உன் மனதை நான் ஏமாற்றிவிட மாட்டேன். என் கருணை பார்வை உன் மீது இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரோடும் போட்டியிடாதே. மற்றவர்களையும் போட்டியிடவும் ஊக்குவிக்காதே. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவற்றையும் துச்சமாக கருதாதே. எல்லா உயிர்களும் இப்பிரபஞ்சத்தில் சமம் என்பதை உணர்ந்து கொள். உன்னை யாரேனும் தாழ்வாக நினைத்தால் கூட அதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே. எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு உன் இலக்குகளை மட்டுமே நோக்கி சென்று கொண்டே இரு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியதற்காக உன்மீது அன்புள்ளவர்கள் மீது அந்த கோபத்தை காண்பிப்பது தவறல்லவா? அந்த கோபத்தையும் எரிச்சலையும் விடு. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீயவினை அவர்களையே போய் சேர்ந்திடும். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு இந்த சாய் பொறுப்பு. எல்லா சுமைகளையும் சாயிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தப்படுவதை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டு இரு. நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நான் உனக்கு முன் சென்று உனக்கு முன்பாகவே கலைந்து விடுவேன்.
உனக்கு துணையாக நான் எங்கும் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். எனக்கு சேவை செய்யும் என்னுடைய புகழை பாடியும் முழு மனதுடன் என்னை சரணாகதி அடைபவன் எவனோ அவன் என்னுடனே ஐக்கியமாகி விடுகின்றான். நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு நீ செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவை. சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும். ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் உனக்கு அரணாகவும் உனக்கு முன்னும் பின்னும் இந்த சாய் நடை போட்டு கொண்டே இருக்கின்றேன். உன் பாதங்கள் ஒரு பொழுதும் தனியாக நடக்கவில்லை, எப்பொழுதும் என் துணையோடவே செல்கின்றது. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், உன் பாதையில் நீ உறுதியாக செல். பிறர் சொல்வதை கேட்டு என்றும் மயங்காதே. முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை. அதன் பின் இந்த சாய் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் பக்தியும் வை. உன் அன்பிற்காக எதையும் செய்ய இந்த சாய் தயாராக இருக்கின்றேன். உனது வாழ்க்கைக்கு புதிய வழிகளை உருவாக்கி தருவேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு. என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு. உன்னுடைய பொறுப்பை இந்த சாய் சுமப்பேன். உன் குடும்பத்தை இந்த சாய் தாங்குவேன். உன் கண்ணீரை என் விரல்களால் துடைப்பதை அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் கண்மணி. நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் ஒரு நொடியும் விலகிச் செல்ல மாட்டேன். இனி இந்த நொடி முதல் உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்கான வருங்காலத்தை உருவாக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் மிளிர செய்வேன். ஈயாயினும் எறும்பாயினும் சரி, ஆண்டியாயினும் அரசனாயினும் சரி, கண்ணுக்கு தெரியும் இவ்வுலகம் அனைத்தும் என்னுடைய செயல்பாடு. நகரும் நகரா பொருட்கள் நிறைந்த இந்த அளவிட முடியாத சிருஷ்டி என்னுடைய நிஜ ரூபமே. அப்படி இருக்கையில் நான் என்னை உன்னில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீயே நானாக இருக்கின்றாய். அப்படி இருக்கையில் உன்னை நான் எங்கினம் தவிக்க விடுவேன்? என்னை மீறி எதுவும் நடக்காது. நான் உன் அரணாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். எனவே வீணான பயத்தை விட்டுவிட்டு இனி சாயே எனது உலகம் என்று தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கான வழிகள் திறக்கும். உனக்கான கதவுகள் உனக்காக திறக்கும். நல்லதொரு எதிர்காலம் உன் மனம் போல் அமையும். எல்லாவற்றையும் இந்த சாய் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நீ இன்று முதல் இந்த நொடி முதல் மகிழ்ச்சியாக மட்டுமே இரு. மற்ற எல்லாவற்றையும் உன் சாய் பார்த்து கொள்கின்றேன். எனவே மன தைரியத்தோடு நிம்மதியாக இரு. உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.